எங்கள் வீட்டு இரவு சாப்பாடு மரவள்ளி பொரியல். நான் இந்த உணவு தயாரிப்பதற்கு 500 கிராம் மரவள்ளிக்கிழங்கு எடுத்துள்ளேன். 500 கிராம் மரவள்ளிக்கிழங்கு தோலை நீக்கி 4 துண்டங்களாக வெட்டியிருக்கிறேன். இப்போ அதை நன்கு கழுவி விட்டு 4ஐயும் ப்ரெஷர் குக்கரில் வைத்து அது களவாக, அதாவது கிழங்கு மட்டத்துக்கு தண்ணி விட்டு மூடி வைக்க போகிறேன். இதில் 3 விசில் போக இதை ஆஃப்லிருந்து எடுக்க வேணும். அப்பொழுது இது நன்றாக அவிந்துவிடும். அவிந்த கிழங்கு ஒரு பாத்திரத்தில் பிரிம்பாக்கி எடுக்கவும். அதை மீண்டுமாக எண்ணெய் சட்டியில் போட்டு நன்கு பொன்னிறமாக பொரித்தெடுக்கவும். பொரித்தெடுத்த கிழங்குக்கு உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லாக குலுக்கி எடுக்கவும். குலுக்கி எடுக்க எல்லா இடமும் உப்பு தூளும் மஞ்சளும் படும். இப்போ இந்த கிழங்கை சும்மாவும் சாப்பிடலாம், தேங்காய் சம்பல் செய்தும் சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் இரவு உணவை முற்றத்தில் நாங்கள் நெருப்பு பற்ற வைத்து வட்டமாக இருந்து எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிட்டோம். இவ்வாறு நீங்களும் செய்து பாருங்கள், எவ்வளவு சந்தோஷமாயிருக்கும்.